Hi friends, welcome to Essentialfoodmaker. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அட்டகாசமான பஞ்சாபி ஸ்டைல் மட்டன் கிரேவி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மட்டன் 250 கிராம் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த மட்டனை ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பண்ணிடலாம். அதுக்கு மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, தயிர் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 hour மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை ஒரு துண்டு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், மிளகு ஒரு 10. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. 2 மினிட்ஸ் இது நல்லா வதங்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஒரு 4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹை ஹீட்டில் வச்சு 4 மினிட்ஸ் மட்டனை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவி நான், சப்பாத்தி, ரொட்டி, சூடான சாதத்தோட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை 4 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஹீட்டில் 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக பபிள்ஸ் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் லிட்டை வச்சு மூடிடலாம். மட்டன் நல்லா வேகிறதுக்கு 4-5 விசில் வைக்கலாம். விசில் முடிஞ்சு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கசூரி மெத்தி அப்படியே 1/2 டீஸ்பூன் மேலே தூவி விடுங்க. நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுற இந்த கசூரி மெத்தி வந்து கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 1 மினிட் குக் பண்ணால் போதும், கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சுவையான பஞ்சாபி ஸ்டைல் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம முன்னாடி அப்லோட் பண்ண ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்து ஃபோட்டோஸ் சென்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.